படம் ரொம்ப நல்லா இருந்தது. மஸ்ட் வாட்ச் அப்படின்னு சொல்றது எதுவாக இருக்கும்னா அவங்களோட ஃபைட்டாக இருக்கும், அவங்களோட அந்த ஒரு சீன், ஃபைட் சீனாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் க்யூட் சீனாக இருக்கட்டும், இதெல்லாமே வந்து மஸ்ட். மற்றபடி எனக்கு ஸ்க்ரீன் பிளே வடி கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் தான். ஏன்னா நிறைய எடிட்டிங்லாம் கிரிஞ்சாக இருந்தது, ரீல் எடிட் மாதிரி இருந்தது. அவங்களோட அந்த ஃபைட் சீன் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா. அவங்க அதுக்காக ஆர்டர் போட்டிருக்காங்கன்னு அவங்க அந்த சீன்லேயே தெரிஞ்சுது. ஒரு பஸ் சீன் இருக்கும் ப்ரோ, அதில் வந்து போல்ல வச்சு சுத்திட்டு அடிச்சுட்டே இருப்பாங்க, அதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுவும் சாரியில பண்றது ரொம்ப கஷ்டம். அந்த ஒரு லுக்கு ஒன்று கொடுப்பாங்க தெரியுமா, கேமராவோட லுக்கு, அதெல்லாம் வச்சு நான் ஃபிளாட். அவங்க எப்பவுமே அழகுதான். சீன்ல வந்து சாகர நிலைமையில இருப்பாங்க, அப்போ கூட நான் பார்த்துட்டு இருக்கேன், என்னடா இவ்வளோ அழகா இருக்கிறாங்களே அப்படின்ட்டு. எல்லாரும் வந்து எமோஷன்ல வந்து பார்த்துட்டு இருக்காங்க, நான் மட்டும் எப்படி இவ்வளோ அழகா இருக்கிறாங்க, என்ன இவங்களோட அழகின் ரகசியமா இருக்குன்னு சொல்லி நான் பார்த்துட்டு இருக்கேன். அந்த அளவுக்கு நான் அவங்களோட மெய் மறந்து போய் பார்த்துட்டு இருந்தேன். அவங்க தெலுங்கு ஃபிளேவர் தெரிஞ்சுது, லைட்டா அப்படி தொட்டாலே போய் விழுவாங்க தெரியுமா, அந்த மாதிரிலாம் தெரிஞ்சுது. இன்னொன்று சமந்தாக்கு அது சிங்க் ஆச்சு. ஆக்சுவலி டைலாக் தான் கொஞ்சம் சாட்டிஸ்ஃபையா இல்லை, தமிழ் மூவின்னு தெரியல, அது வாயெல்லாம் சிங்கே இல்லை. ஸ்டோரி ரொம்ப நல்லா இருந்தது. ஆக்சுவலி டிஃப்ரெண்டான ஸ்டோரி, அவங்களுக்கு ஏற்ற மாதிரியான ஸ்டோரி. ஸ்க்ரீன் பிளே மட்டும் இன்னும் நல்லா பண்ணியிருந்தாங்க, சினிமாட்டோகிராஃபியில் மட்டும் கொஞ்சம் ஒர்க் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். வில்லன் கேரக்டரையும் கொஞ்சம் ஒர்க் பண்ணியிருக்கலாம். எனக்கு பார்த்து பயம் வரல, பாவமாக இருந்தது, யாரா இவன் அப்படின்ற மாதிரி இருந்தது. ஸோ அதில் கொஞ்சம் ஒர்க் பண்ணியிருந்திருக்கலாம். வியூ வச்சுலாம் பண்ண வேணாம், நீங்கள் ஒன் டைம் வந்து பார்க்கலாம், இல்லை வீட்டில் இருந்தே பாருங்கள், ஜியோ ஹாட்ஸ்டார்லேயே வந்துடும். தெரிஞ்சு மொக்கன்னு சொல்ல, சமந்தா ஃபேனாக ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணது கிடைக்கல, அது கொஞ்சம் டிசப்பாயிண்ட். காசு வேற இல்லையா, மந்த் எண்ட் வரையா, அதனால தான் சொன்னேன். எப்படி ப்ரோ, அது வந்து வேற ஒரு ஸ்டோரி, இது வந்து வேற ஒரு ஜானர். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இந்த இதுக்கே கரெக்டாக தான் இருந்தது. இவங்களுக்கு என்ன இந்த மூவிக்கு தேவையோ அந்த இதுவே கரெக்டாக தான் இருந்தது. ஸோ சமந்தாவை அப்படியும் பார்த்தாச்சு, இப்படியும் பார்த்தாச்சு. ஏன்னா தெலுங்கு படம்னா பயங்கரமான ஃபைட் சீன்ஸ் இருக்கும், அங்கே பறக்கும் இங்கே பறக்கும் அந்த மாதிரிலாம் இருக்கும். இதில் வந்து ரொம்ப சட்டிலாக எடுத்திருக்காங்க. ஃபைட் சீனே பார்த்தீங்கன்னா ஒரு நாலு தான், மொத்தமாகவே 4 தான் இருக்குது. அதனால் நான் வந்து தெலுங்கு படம்னும் போது பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு வந்தேன். கொஞ்சம் அந்த விஷயத்தில் மட்டும் இது பண்ணியிருக்காங்க. மற்றபடி தமிழ் ஆடியன்ஸ்க்கு இது சூட் ஆகிற மாதிரி தான். இது ரொம்பவே சூப்பராக பண்ணியிருக்காங்க. நடுவில் வந்து அவங்க ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்திருப்பாங்க, என்னை வந்து எந்த படத்துக்குமே கூப்பிட மாட்டேங்கிறாங்க அப்படின்லாம் பேசியிருப்பாங்க. இந்த படத்துக்கு அப்புறம் அவங்கள நிறைய படத்துக்கு கூப்பிட்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபேமிலி பேஸ்டாக தான் இது எடுத்துகிட்டு போயிருந்திருக்காங்க. பட் உள்ளே வந்து ஃபைட் சீன்ஸும் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. பட் ஃபுல் அண்ட் ஃபுல் கஸ்டம்ஸ் எல்லாமே தெலுங்கு அந்த சைடில் இருக்குது. அது வந்து இங்கே எப்படி ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு தெரியல. ஃபேமிலி பேஸ்டாகவும் அது வந்து ரொம்ப டச்சிங்காலாம் எடுத்துகிட்டு போகல. ரொம்ப ஃபைட் சீன் வச்ச ஓரளவுக்கு சீரியல், ரொம்ப அழுகிறது, ரொம்ப எக்ஸாஜரேட் பண்ணிலாம் எதுவுமே சொல்ல, நார்மலாக இருக்குது படம். பட் ஸ்டோரி இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு. சமந்தா தான் இதில் வந்து பெரிய ஹீரோ, மற்றபடி படத்தில் வந்து யாருமே பெரிய ஆட்கள் கிடையாது. அந்த விஷயமே ரொம்ப லேகாக இருக்கும் அப்படின்றது. கடைசியில் கிளைமேக்ஸில் வந்து ஒரு ஷாட்டில் சமந்தா கையில் துப்பாக்கி கிடைக்கும். அந்த துப்பாக்கி கிடைச்ச அப்புறம் அவங்க ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் மாதிரி ஒன்று பண்ணுவாங்க. அது வந்து சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. ஸ்டார்டிங்லேருந்தே ஸ்லோவாக தான் போகுது. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஒரே ஒரு ஃபைட் சீன் இருக்குது, அது ஸ்டோரி ஓரியன்டாக போகிறதால அந்த மாதிரி வச்சுருக்காங்க. ஆனால் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணி போகிறதே ட்ரைலரை பார்த்துட்டு பயங்கரமான தெறிக்க விட்டுருப்பாங்க அப்படின்னு நினச்சி தான் போகிறோம். அது இன்டர்வல் வந்து ரொம்ப நார்மலான ஒரு இன்டர்வல், அதில் வந்து கொஞ்சம் ஏமாற்றிட்டாங்க. செகண்ட் ஹாஃபில் அந்த வில்லனை வந்து ஒரு மாதிரி சைக்கோபாத் மாதிரி காமிக்கிறதுக்கு நினச்சிருக்காங்க, அது நமக்கு போர் அடிக்கும். கிளைமேக்ஸ் எப்பயும் போல் சண்டை காட்சிகள் தான், சுற்றி சண்டை போடுறாங்க. ஃபஸ்ட்டு கையில் சண்டை போடுறாங்க, அடுத்து துப்பாக்கியில் சண்டை போடுறாங்க, அந்த மாதிரி தான் முடிச்சிருக்காங்க. தெலுங்கு ஆடியன்ஸ் இன்னும் கொஞ்சம் மசாலா எதிர்பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன் நான். நமக்கு கூட ஓகே 4 ஃபைட் இருக்கு அப்படின்னு தோணுது. அவங்க வந்து காரை உடைக்கணும், கல்லை தூக்கி போடணும் அப்படின்னு நினைக்கிற ஆட்கள், அவங்களுக்கு இது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு பார்ப்போம். ஒன் டைம் கண்டிப்பாக வாட்ச் பண்ணலாம். இப்போ ரீசெண்டாக பிளாஸ்ட் அந்த மாதிரி உமன் சென்ட்ரிக் ஃபிலிம் வர்றதால இந்த படமும் ஒரு மாதிரி அந்த ரேஞ்சுக்கு இல்லை. பட் இதுவும் உமன் சென்ட்ரிக்கான ஃபிலிம் தான், உமனை பேஸ் பண்ணி தான் எடுத்துருக்காங்க. அந்த மாதிரி எல்லாம் படத்தில் எதுவும் பாட்டு கிடையாது, ஒரே ஒரு பாட்டு இருக்குது, அதுவும் ஒரு ஃபீலிங்காக அந்த பாட்டை வச்சுருக்காங்க. கிளாமர்லாம் படத்தில் எங்கேயுமே கிடையாது. சமந்தா எப்பயுமே சாரியில் தான் வருவாங்க, அதனால யாரும் கிளாமர்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணி போயிடாதீங்க. அப்படியெல்லாம் சொல்ல முடியாது ஜி. ஏன் கிளாமர் இருந்தால் தான் படத்துக்கு போகணுமா? இந்த மாதிரி கதை இருந்தாலும் படத்துக்கு போகலாம். சண்டை காட்சிகள் இன்னும் அதிகமாக வச்சிருக்கலாம். ஏன்னா பிளாஸ்ட்லலாம் 1.5 மணி நேரம், இது 2.5 மணி நேரம் படம்னா 2 மணி நேரம் சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் அது அந்த கதை களத்திற்கு அதை வந்து ஒத்துக்கிற மாதிரி இருந்தது. இங்கே வந்து அது இல்லாமல் இருக்கு, ரெண்டுமே இல்லை, நடுவில் இருக்குது. அதுதான் பிரச்சனை. அதுதான் அவங்களுக்கு பெரிய மைனஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். தெலுங்கு படம்னா ஃபுல் மசாலாவை தெளிச்சிருக்கணும், தமிழ் படமாக இருந்தால் இன்னும் ஸ்டோரியில் கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்கணும். ரெண்டுமே இல்லாமல் நடுவில் போட்டாங்க. மசாலாவும் கிடையாது, ஸ்டோரியும் கம்மியாக. ஏன் இப்போ நிறைய எடுக்கிறாங்களே ஜி, என்ன ஜி தமிழ் படத்தில் ஸ்டோரி இல்லைன்றீங்க? ஏஜென்டெல்லாம் கிடையாது ஜி. அவங்க வந்து அவங்களுக்கு ஒரு பாஸ்ட் இருக்குது, அந்த பாஸ்ட்டை வந்து அவங்க திரும்ப அந்த பாஸ்ட்லேருந்து ஒருத்தர் வந்து அவர் பழி வாங்குறதுக்கு வர்ற மாதிரி ஒருத்தர் வராரு.
அந்த மாதிரி வர்றதால இந்த பிரச்சனைகள் நடக்குது. நீங்க சொல்ற மாதிரி ஏஜென்ட்டா இருந்தா கூட அவங்க ஒரு கல்ட்ல இருப்பாங்க, ஒரு கேங்ல இருப்பாங்க. அந்த கேங்ல இருந்து வெளியே வந்ததால இவங்க சண்டை போடுவாங்க. நீங்க சொல்ற மாதிரி கதை எடுத்திருந்தா கூட இன்னும் நல்லா போயிருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏஜென்ட் டீனான்ற மாதிரி ஏஜென்ட் சமந்தா அப்படின்னு சொல்லி வச்சிருக்கலாம்னு நினைக்கிறேன். படம் பார்க்கலாம். ஒரு சில இடங்கள்ல போர் அடிக்குது, மற்றபடி படம் பார்க்கலாம். சமந்தாவோட ஆக்டிங் வந்து சூப்பர்.